இன்றைக்கு நான் ஒரு எச்சரிப்பின் அபாய செய்தி ஒன்றை நான் பேச போகிறேன். இன்றைக்கு பிசாசு ஒளியின் தூதனை போல வேஷம் போட்டுக்கொண்டு கிறிஸ்தவர்களை நாசமாக்கி கொண்டு இருக்கிறான். நிறைய பேச இருக்கிறது, அதனால் நான் இன்று ஆங்கிலத்திலே பேசவில்லை, நேரம் இல்லை. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த நாட்களிலே ஆண்டவர் நான் வெளிநாடுகள் எங்கு சென்றாலும் இந்த ஒரு எச்சரிப்பின் செய்தியை சபைக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் அநேக கிறிஸ்தவர்கள் சாத்தானுடைய வஞ்சனைக்கு தங்களுடைய அறியாமையினால் அகப்பட்டுக் கொள்ளுகிறார்கள். அதனால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வியாதிகளோடு இருக்கிறார்கள், கடன்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த கிறிஸ்தவர்கள் கஷ்டங்களுக்குள்ளே அகப்பட்டதை பயன்படுத்தி கொண்டு பிசாசு அவர்களை கள்ள உபதேசங்கள் பக்கம் திருப்புகிறார். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நான் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறபடியினால் ஆண்டவர் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் கொடுக்காமல் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நான் ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறபடியினால், ஆனால் அதை எனக்கு உணராதபடியினால், ஐயோ ஆண்டவரே என் கடன்களை தீருமையா, என்ன பொருளாதாரத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன். தசம பாகம் கொடுக்கிறேன், காணிக்கைகள் கொடுக்கிறேன், உபவாசம் இருந்தும் ஜெபிக்கிறேன், மற்றவர்களிடத்தை சொல்லியும் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் வர மாட்டேன் என்கிறது. என்னை பொறுத்தவரை நாம் சரியாகத்தான் செய்கிறேன், ஜெபிக்கிறேன், வேண்டாப்பா இந்த பொருளாதார ஆசீர்வாதம் வந்து தொலைய மாட்டேன் என்கிறது என்று நான் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். வசனம் தெரியாதபடியினால் நான் விட்டு கொண்டிருக்கின்ற பிழை எனக்கு தெரிய மாட்டேன் என்கிறது. நான் என்ன நினைக்கிறேன், நான் சரியாகத்தான் இருக்கிறேன், ஏதோ இந்த பிசாசு தான் இந்த பொருளாதார தடையை கொண்டு வந்திருக்கிறான் என்று. அந்த நேரத்திலே எவனாவது ஒரு கள்ளத்தீர்க்கதரிசி விளம்பரம் பண்ணுவான், வந்து பாருங்கள் என்று. வந்து பாருங்கள், இங்கே வந்தால் இப்படி இப்படி ஆசீர்வாதம் வரும் என்று. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், நான் சரியாகத்தானே வாழுகிறேன், எல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆனால் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் தான் வரமாட்டேன் என்கிறது. போய்த்தான் பார்ப்போமே. போகிறேன், போனவுடன் என்ன நடக்கிறது, தெய்வமே காடன் அடைபடுகிறது, பொருளாதார ஆசீர்வாதம் வருகிறது. மவுண்ட் கார்மெல் சர்ச் எல்லாம் ஒரு சர்ச். நானும் அங்கே வருடக்கணக்காய் போகிறேன், ஒழுங்காய் நான் தசம பாகம் காணிக்கை கொடுக்கிறேன். இந்த நாள் வரை அங்கு எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வரவே இல்லை. வந்து பார்த்தேன், வந்த இடத்துல ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறார். இப்போ இது எனக்கு நடக்கிறது அல்லவா? என் தவறு, நான் விடும் பிழை எனக்கு சுட்டி காட்டப்பட்டதா? இல்லை. அந்த தவறு நிமித்தமாய்த்தான் ஆண்டவர் பொருளாதாரத்தை எனக்கு விடுவிக்கவில்லை. அப்போ நான் வேறு இடத்துக்கு போனவுடன் எனக்கு பொருளாதார ஆசீர்வாதம் வருகிறது என்றால், அந்த பொருளாதார ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமாய் இருக்குமா? இல்லை. ஆனால் நான் நம்புகிறேன் தேவன் தான் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? அங்கு வாய் நிறைய இயேசு என்று தான் சொல்லுகிறார்கள். வாயை திறந்தால் ஹல்லேலூயா என்கிறார்கள். இயேசுவின் நாமம், இதே வேதாகமம். அங்கு மவுண்ட் கார்மெலை விட இயேசு அங்கே நிறைய உச்சரிக்கப்படுகிறார். ஆகவே நான் ஏமாந்து போகிறேன். என்ன நடக்கிறது? அந்த என்னுடைய பிழையோடே நான் வாழுகிறேன். இனி கடைசி வரை என்னுடைய தவறு எனக்கு சுட்டி காட்டப்படாது. ஏனென்றால் எனக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வந்துவிட்டது. இதுதான் ஒளியின் தூதனுடைய வேஷம். தேவன் அப்பா, அப்பாவுக்கு தெரியும் பிள்ளைக்கு எதை எப்படி எப்பொழுது கொடுப்பது என்று. அப்பா கொடுக்காமல் இருந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு மாமா கொடுத்தார். ஐயோ அந்த மாமா நல்ல மாமா, அவர் கொடுத்தார். மாமா சொன்னார் வந்து பார் என்று. நானும் போய் பார்த்தேன். மாமா அள்ளி கொடுக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? இப்ப அப்பா தலையில அடிச்சுக்கிறார். அடே, நான் உனக்கு கொடுக்காததுக்கு காரணம் இதுதான்டா. இப்போ அப்பா கிடையாது. எத்தனையோ பேர் அப்பாவை விட்டு விட்டு மாமாமார் பின்னாலே போகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தி உங்களுக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தில் இருந்து வருகிறது. இந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது அதே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போடும் பிசாசு உங்கள்
மண்டைக்குள்ளே என்ன சொல்லுவான் தெரியுமா? அது பழைய ஏற்பாடு, உங்கள் புதிய ஏற்பாடு, எங்களுக்கு அதெல்லாம் கிடையாது என்று சொல்லுவான். ஆனால் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். නමුත් දෙවියන් වහන්සේ එදත් අදත් හෙටත් නොවෙනස් වෙන. நாம் பழைய ஏற்பாட்டுக்குரியவர்கள் அல்ல, நாம் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் அல்ல, அதுவும் உண்மை. ஆனால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அல்லவா? பழைய ஏற்பாட்டின் தேவன் அல்லவா நம்முடைய தேவனும்? பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இருக்கிறதா? ஆகவே அங்கு நடந்த ஒரு சம்பவம், நான் அதை உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். என்ன சம்பவம் என்றால், யோசுவாவின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். வந்தவுடன் அவர்களுக்கு காத்திருந்தது ஒரு பாரிய மதில்களால் சுற்றுச்சூழப்பட்ட ஒரு தேசம், அதன் பெயர் எரிகோ. அதை எப்படி இவர்கள் வென்றார்கள் என்று இன்னும் கொஞ்சத்திலே நான் விளக்கப்படுத்துகிறேன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் 7 நாள் சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 தடவை சுற்றினார்கள். அதற்கு பிறகு மதில் உடைந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அதற்கு பிறகு ஒரு பட்டணத்தை பிடிக்க யோசுவா ஜனங்களை அனுப்புகிறார். அந்த பட்டணத்தின் பெயர் ஆய் பட்டணம். ஆனால் போனவர்களால் பிடிக்க முடியவில்லை. நாயடி பேயடி வாங்கி கொண்டு திரும்பினார். ஆண்டவர் யோசுவாவுக்கு விளக்கப்படுத்தினார், ஆகான் என்ற ஒருவன் ஒரு தவறை செய்தான், அதனால் தான் இந்த தோல்வி என்று. அப்புறம் அவர்கள் ஆகானையும் அவன் குடும்பத்தாரையும் கொண்டு வந்து கல் எறிந்து கொல்லுகிறார்கள். இதுதான் சம்பவம். இப்போ இந்த சம்பவம் பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன், ஆண்டவர் ஏன் ஆகானின் நிமித்தம் இஸ்ரவேலர்களை தோல்வி அடைய செய்தார் என்று. ஆகானை ஏன் கொல்ல வேண்டும்? ஆகான் தவறை செய்தான், அவன் வீட்டாரை ஏன் கொல்ல வேண்டும்? இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகான் செய்த 2 தவறுகளை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் ஒருவேளை உங்கள் மனதிலே நினைத்தால், இப்பொழுதோ அல்லது இடையிலே இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதோ, ஆகான் போன்ற அப்பட்டமான அதே மாதிரியான ஒரு சம்பவம் புதிய ஏற்பாட்டிலே நடக்கவில்லை. ஆனால் வேறொரு சம்பவம் நடந்தது அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்திலே. அனனியா சப்பீரா என்று சொல்லுகின்ற ஒரு புருஷன் மனைவி பொருளாதாரத்திலே மோசடி செய்தார்கள். அவர்களை ஆண்டவர் சபைக்குள்ளே அடித்து கொன்றே போட்டார். அப்ப உங்கள் மனதுக்குள்ளே ஆகான் பழைய ஏற்பாடு, நாங்கள் புதிய ஏற்பாடு என்ற ஒரு உணர்வு வந்தால், லைட்டாக சாடையாக அனனியா சப்பீரால் புதிய ஏற்பாடு என்று உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். எத்தனை பேருக்கு அனனியா சப்பீரால் கதை தெரியாது? கையை தூக்குங்க. 2-3 பேருக்கு தெரியாது. அதனால சுருக்கமா சொல்லிடவா. அனனியா சப்பீரால் என்பது புருஷன் பெண் ஜாதி. அவர்களுடைய சபையின் பாஸ்டர் பேதுரு. இப்போ சபை உருவாகி புதிய ஒரு சபையாய் உருவாகின புதிது. விளங்குதா உங்களுக்கு? பழைய சபை அல்ல. அனனியா சப்பீரால் வேதம் தெரிந்த முதிர்ந்த கிறிஸ்தவர்கள் அல்ல, புது விசுவாசிகள். இவர்கள் அவர்களுடைய வீட்டை விற்றார்கள். விற்றது சும்மா சொல்லுவோமே 10 லட்சத்துக்கு என்று. அவர்கள் 4 லட்சத்தை தூக்கி கொண்டு சபைக்கு வந்தார்கள். அனனியா வந்தார், புருஷன் வாரார். வந்து பாஸ்டரிடத்திலே 4 லட்சத்தை கொடுத்து, பாஸ்டர் எங்களுடைய வீட்டை விற்றது 4 லட்சத்துக்கு, அதை அப்படியே நாங்கள் ஊழியத்துக்கு கொடுக்கிறோம் என்று கொடுத்தார். அப்படி கொடுக்க தேவையில்லை, ஆனால் கொடுத்தார். அப்போ பேதுரு கேட்டார், 4 லட்சத்துக்காக வித்தீங்க? ஆமா பாஸ்டர். உடனே பேதுரு சொல்றார், யாருகிட்ட போய் சொல்ற நீ? ஆண்டவருக்கே போய் சொல்றியா நீ? நீ நாசமா போ. சொன்ன உடனே அனனியா செத்து விழுந்தார். என்ற தெய்வமே, இந்த காலத்துல அப்படி ஒரு சர்ச்சில் நடந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் எத்தனை பேர் எனக்கு எத்தனை பொய்களை சொல்லுகிறீர்கள். நீங்கள் நினைக்கிறீர்கள் நான் உங்கள் பொய்யை நம்பிவிட்டேன் என்று. நான் நடிப்பதை நீங்கள் நம்பி, நான் நம்பினதாய் நீங்கள் நம்பி போகிறீர்கள். நீங்கள் எனக்கு அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகி விட்டு சொல்ல வேண்டிய விதத்துல தானே சொல்லுவீங்க. அப்ப நானும் அப்படியா சிஸ்டர், ஓகே நீங்க போயிட்டு வரேன் பாஸ்டர். அங்க இல்ல பாஸ்டர், பாஸ்டர் குளிய தின்னுட்டார் அப்படின்னு நீங்க போவீங்க. நீங்க திரும்பி மூஞ்ச இப்படி செய்யும் போது நீங்க திரும்பணும், நானும்
நான் உங்க குழிய தின்ன மாதிரி நடிச்சு நான் உங்களுக்கு குழிய கொடுத்துட்டேன். சும்மா யோசித்து பாருங்க, நான் இப்படி செய்தா யாருக்கு போய் சொல்லுகிறாய்? அண்டா சாகசம் அபுக்கா குசும் செத்திடு சீசே, அப்படியே விழுந்து நீங்க சாவுறீங்க. එහෙම වැටිලා මැරලා යනවා ඔබ. என்ன எனக்கு சந்தோஷமா இருக்கும், அது வேற. ஆனா நாசம் என்னைய பிடிச்சி FCIDக்கு கொண்டு போய் என்னைய உள்ளுக்கு கொண்டு போய், எந்த தெய்வமே ஒரு சட்டம் தன் கடமையை செய்யும். இங்க சர்ச்சில் உள்ள அத்தனை விசுவாசியும் சர்ச்சை விட்டே போயிடும். மற்ற பாஸ்டர் மாரே என்னைய கிளி கிளின்னு கிழிப்பாங்க. யூடியூப்ல ஃபேஸ்புக்ல இவெல்லாம் ஒரு பாஸ்டர். நல்ல நேரம் பேதுருவுக்கு இது நடக்கவில்லை, யூடியூப் ஃபேஸ்புக் இல்லை. ஆனனியா செத்து போனார். பேதுரு வீட்டுக்கு கூட சொல்லி அனுப்பவில்லை. வாலிபர்கள் கொஞ்சம் பேர் இருந்தார்கள். வாடா இந்திகா, குமார், ராஜா, வா, இந்த இவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வா. அவங்க இந்த பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க அடக்கம் பண்றது. கொஞ்ச நேரத்துல சப்பீராக்கா வருது. அவர் வந்தாரா? வந்தாரு. காசு கொடுத்தாரா? கொடுத்தாரு. நீங்க வாங்கிட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுக்கலாம். பாஸ்டர் கேக்குறாரு, சிஸ்டர் 4 லட்சத்துக்கா வித்தீங்க? இந்த நாட்கள்ல எல்லாம் அந்த புது கவர்மெண்ட்னால பாஸ்டர் விலையெல்லாம் குறைஞ்சிச்சு. 6-7 கிடைக்கணும் தான் நினைச்சோம், 4 தான் கிடைச்சு. அந்த நேரம் பார்த்தா அந்த 4 பேரும் வராங்க. யாரு? அனனியாவை அடக்கம் பண்ண 4 பேரும் வர்றாங்க. மச்சான் உகே பர வராங்க. அம்மாடா அவன்ட பாரண்டா. உடனே பாஸ்டர் சொல்றாரு, ஏண்டி புருஷன் பொஞ்சாதி 2 பேரும் சேர்ந்து யாரோட காதலடி பூ வைக்க பாக்குறீங்க? அந்த 4 பேரையும் பாக்குறியா? இங்க பாட்டல பெல்வா. ஏன் பாஸ்டர்? ஏய் பாஸ்டர், உன் புருஷனை புதைச்சிட்டு வராங்க. මේ මිනිහව වලදාලා එනවා. புதைச்சிட்டா වැළලුවාද? ஏன்? ඇයි? போ, அவனோட நீயும் போ. උඹ පල එකත් එක්ක. பாஸ்டர் சொல்ல முதல்ல பாஸ்டர் ගාන්න කලින් පාගාල වැටුණා. ஐயோ, இப்படி ஒரு அனுபவம் மவுண்ட் கார்மெல் சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடந்தா புது சர்ச் கட்ட தேவையில்லை. ஏன்னா ஒரு பக்கம் நிரம்பும் பொழுது மற்ற பக்கம் செத்து செத்து போகுதுன்னா நம்ம இதே ஹால்ல அழகா கடைசி வரைக்கும் சர்ச்சை நடத்தலாமே. අනේ දෙයියනේ මේ වගේ හැම ඉරිදාකම කර්මෙල් පරත සභාවෙත් මේ ආකාරයෙන් සිද්ධ වුණා නම් අපිට අලුත් සභාවක් ගොඩ ගන්න ඕනේ. ඒක ඉරිදාවක මෙහෙන් යනකොට අනිත් ඉරිදා මෙහෙන් යනවා. අනේ එහෙම සිද්ධ වෙන්නේ නැද්ද දෙයියනේ? விளங்குதா? இப்ப விளங்குதா அனனியா சப்பீரால் கதை? நம்முடைய ஆகான் விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 15:27. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. பொருளாசைக்காரன் தன் வீட்டை கலைக்கிறான். இது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு சத்தியம். ஒருவன் செய்யும் செயல், கவனிங்க, எல்லாரோட ஆண்டவர் பேச விரும்புகிறார். அம்மாமார், அப்பாமார், புருஷன்மார், பெண்ஜாதிமார், பிள்ளைகள் எல்லாரோடும் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு மனுஷனுடைய அல்லது ஒரு மனுஷனுடைய கெட்ட செயல் முழு குடும்பத்தையும் பாதிக்கும். குடும்பத்தை பாதிப்பது மாத்திரமல்ல, சபையையும் பாதிக்கும். புதிய ஏற்பாடு சொல்லுகிறது, சபை என்பது ஒரு சரீரமாம். அந்த சரீரத்திலே ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு அங்கமாம். ஒரு அவயவம் கெட்டு போனால் முழு சரீரமும் வேதனைப்படும். ஆமாவா இல்லையா? இப்ப நீங்க செய்யாதீங்க, நான் சும்மா சொல்றேன். இப்ப நீங்க நல்ல பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. பக்கத்துல உள்ள ஆள் உங்களை வலிக்கிறதுக்கு கில்லுனா என்ன ஆகும்? இங்க தானே கிள்ளுறாங்க. பிரசங்கத்தை பாக்குறது இங்க தானே, கேட்கறது இங்க தானே. இங்க கிள்ளுனா அது இங்க பாதிக்க தேவையில்ல தானே. கிள்ளு ராசான்ட்டு நீங்க பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? திடீர்னு கில்ல தேவையில்லை. முனசிங்க இந்த இடத்த சும்மா தோடுங்க. அவர் தான் கிறிஸ்தவர், தான் ஊழியக்காரர், இயேசு இதெல்லாம் மறந்துடுவார். பாஸ்டர் டேனிக்கு வேலை பாஸ்டர் முனசிங்க யாராவது விசுவாசியோட போன்ல பேசுற வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்துல போயிட்டு இப்படி குத்துவார். அவர் போன்லயே கெட்ட வார்த்தையில திட்டுவார். දුරකථනෙම හොඳ නරක වචනෙන් බැලලා දානවා. அந்த மனுஷன் பாவம் ஆமியில இருந்தால் පව් එයා ආමියක හිටපු එක්කනේ. அங்க பழகின பழக்கம் இன்ன வரைக்கும் போகுது. ඒදා පුරුදුනේ පුරුදු இல்ல තව වෙනකල් ගියේ නෑ. நான் பாஸ்டர் துஷார நாங்க எல்லாம் அவனுக்கு பாஸ்டர் முனசிங்கக்கு சொல்லி கொடுத்தோம். ஆமென் சொல்லு,
அல்லேலூயா சொல்லு, ඉතින් ஸ்துதி வேவா சொல்லு. அப்ப குத்திடும் ஆமென்ட்டு அந்த அதையும் சொல்லுவோம். ඉතින් ඒකත් අයන්නෙන් පටන් ගන්න. நான் சிரிப்போம், ஆனா உண்மையா இல்லையா? නමුත් சரீரத்தில் ஒரு அங்கம் பாதிக்கப்பட்டால் முழு சரீரத்தையும் பாதிக்குமா இல்லையா? ஆகவே நீங்கள் ஒரு ஆள் ரகசியமாய் செய்கிற பாவம் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். நீங்கள் அம்மா அப்பாவா இருந்தால் அது உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். நீங்கள் பிள்ளைகளா இருந்தால் அது உங்கள் அம்மா அப்பாவை பாதிக்கும். அது உங்கள் சபையையே பாதிக்கும். அந்த உங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் பாவம். அவர்கள் ஏனென்று தெரியாமலேயே அடி வாங்கி கொண்டிருப்பார். உங்கள் சபையினர் பாவம். அவர்கள் ஏனென்று தெரியாமல் சாபத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பார். இதுதான் அன்று நடந்தது. சரி, நாம் யோசுவா 6வது அதிகாரத்துக்கு போவோம். அந்த 6வது அதிகாரத்திலே யோசுவா எரிகோவை பிடிக்கிறதை பற்றி மக்களோடு பேசுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் எரிகோவை பிடித்தவுடன் அந்த தேசத்துக்கு என்ன செய்ய போகிறோம் என்று 18ஆம் வசனத்திலே விளக்குகிறார். 17வது வசனத்தை பார்ப்போம். இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். புரியுதா? என்ன பாருங்க, அந்த வசனத்தை பிறகு நீங்க வாசிங்க. அதுல ராகாப பத்தி எல்லாம் வருது, அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. யோசுவா தலைவர் மக்களுக்கு சொல்லுகிறார், இந்த எரிகோ பட்டணத்தை நாங்கள் பிடித்த பிறகு இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். ஓகேயா? கெட்டது, அசுத்தம் தொடக்கூடாது. 18வது வசனத்திலே சொல்லுகிறார், சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதினாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதுக்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். யோசுவா தெளிவாய் சொல்லுகிறார், பட்டணத்தை நாங்கள் பிடித்த பிறகு அங்கு நல்ல 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 விஷயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஐயோ, இது எனக்கு இருந்தால் நன்றாய் இருக்குமே, அடே இது இருந்தால் எங்கள் குடும்பத்துக்கு நன்றாய் இருக்குமே. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் தொடக்கூடாது, அதை எடுக்க கூடாது. ஏன்? அவை சாபத்தீடானவைகள். எடுத்தால் உனக்கும் சாபம், உன் குடும்பத்துக்கும் சாபம், முழு இஸ்ரவேல் பாளையத்துக்கும் சாபம். சொல்லிட்டாரா இல்லையா? யாரும் ஒன்றும் எடுக்க கூடாது அல்லவா? அது முதலாவது கட்டளை. இரண்டாவது கட்டளை என்னவென்றால் 19வது வசனம் சொல்லுகிறது, சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். பரிசுத்தம் என்று அந்த இடத்துல வருகிற அந்த சொல் எபிரேய மொழியிலே காடோஷ். காடோஷ் என்றால் வேறு பிரிக்கப்படுபவை என்ற அர்த்தம். ஆகவே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு எல்லாம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய பொக்கிஷத்திலே அவை சேர்க்கப்படும். இந்த 2 கட்டளையும் உங்களுக்கு புரிகிறதா? எதையுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. எதையுமே என்றால் ஒரு நாட்காலி, கர்டன், அல்லது ஒரு காப்பட், ஒரு கம்பளம், அல்லது கரண்டிகள், மண்பானை, ஏதாவது எதையுமே எடுக்கக்கூடாது. எடுத்தால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் முழு இஸ்ரவேலருக்கும் சாபம் வரும். அதே நேரம் தங்கம், வெள்ளி, வெண்கலம், இரும்பு என்ற விஷயங்களை பார்த்தால் அதையும் நீ எடுக்க கூடாது என்றால் அவை தேவனுக்கு என்று வேறு பிரிக்கப்படும். இப்படித்தான் கட்டளை கொடுத்தார். எரிகோ மதில் இருக்கிறதே, அது இப்படி சரித்து கட்டப்பட்டது. இப்போ ஒரு மதில் இப்படித்தானே கட்டப்படும். இந்த பக்கம் எரிகோ இருக்கிறது, මේ පැත්තේ එරිකෝව තියෙනවා, இது வெளிப்பக்கம். මේක පිටස්තර පැත්ත. அப்போ மதில் இப்படி நேரத்தானே கட்டுவார். எரிகோ மதிலை அப்படி கட்டவில்லை, இப்படி சரித்து கட்டினார். ஏன் சரித்து கட்டினார்? ஒருவேளை பூமி அதிர்ச்சி ஏதாவது வந்து இது உடைந்தால் அது உடைந்து வெளிப்பக்கத்திலே விழும், உள்பக்கத்திலே விழாது. பக்கத்திலே விழுந்தால் அல்லவா மக்கள் மேலே விழும். ஆகவே இப்படி சரித்து கட்டப்பட்டது. பயங்கர அகலமாய் கட்டப்பட்டது. கீழே ரொம்ப அகலம், மேலே கொஞ்சம் அகலம். மேலே கொஞ்சம் அகலம். எவ்வளவு அகலம் தெரியுமா? ஒரே நேரம் 4 குதிரை வண்டிகள் போகக்கூடிய அகலம். புரியுதா உங்களுக்கு? இந்த சிவரிலிருந்து இந்த சிவரை விட அகலம். அந்த பெரிய அலங்கத்துக்கு உள்ளே வீடுகள் எல்லாம் கட்டியிருந்தார்கள். அதுல ஒரு வீடு தான் ராகாபினுடைய வீடு. சரி, இப்போ யோசுவா சொல்லுகிறார் மக்களுக்கு, 7 நாட்கள் நாங்கள் இந்த எரிகோவை சுற்றி நடக்க போகிறோம். இப்போ அந்த மதில் மேலே இருக்கிற போர் வீரர்கள் தங்களுடைய அம்பு வில்லை எடுத்து இந்த இஸ்ரவேலர்கள் மேல்
செய்ய முடியுமா முடியாதா? முடியும் தானே. ஆனால் அவர்கள் ஏன் செய்யவில்லை? அதில் இப்படி சரிந்திருந்தபடியினால் மக்கள் இந்த இடத்திலே தானே நடந்தார்கள். அப்போ அந்த மதில் மேலே இருக்கிறவனுக்கு இவர்களை பார்க்க தெரியாது. அவங்களுக்கு மேலே இருந்து அம்பு எடுத்து அடிக்கிறதுக்கு தெரியாது. என்றால் அங்கே கீழே அவர்கள் போகிறார்கள். கீழே என்னமோ நடக்கிறது என்று தெரியும், நடக்கிறது என்று தெரியாது. யோசுவா என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் வாயை மூடிக்கொண்டு அமைதியாய் நடக்க வேண்டும். இருந்தாலும் லட்சக்கணக்கான பேர் நடக்கும் பொழுது அந்த காலடி சத்தம் கேட்குமா கேட்காது. பெரியவர்கள் அமைதியாய் நடந்தாலும் பிள்ளைகள் அழாதா, சத்தம் போடாதா? மேலே இருக்கிறவர்களுக்கு என்ன சத்தங்கள் கேட்கப்பட்டிருக்கும்? நிறைய பேர் நடக்கிறார்கள், நடக்கிற சத்தம் கேட்கும். ஆனா சுத்தி நடக்கிறாங்களா, அங்கனக்குள்ள நடக்கிறாங்களா ஒன்னும் தெரியாது. பிள்ளைகளுடைய அழுகுரல், பேச்சுக்குரல் கேட்கும். சும்மாவே இஸ்ரவேலர்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான ஒரு வேலையை ஆண்டவர் செய்தார். 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி நடக்க சொன்னார். அதற்கு பிறகு யோசுவா சொல்லுகிறார், ஊதுங்கடா எக்காலத்தை. எல்லாரும் எக்காலத்தை ஊதி ஆண்டவரை துதித்த பொழுது இப்படி இருந்த மதில் இப்படி விழாமல் உள்பக்கத்துக்கு விழுந்தது. அங்க எரிகோ வாசிகளுக்கு பைத்தியமே பிடித்து விட்டது. அந்த மதில் உடைந்தவுடன் யோசுவாவும் மக்களும் போய் எரிகோவை அழித்தே விட்டார்கள். இப்போ அந்த வெற்றிக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பார்கள், அவர்களுடைய மனம் எவ்வளவு உத்வேகம் அடைந்திருக்கும். இப்போ யோசுவா சொல்லுகிறார், சில பேரை அழைத்து, ஒரு பட்டணத்தை பிடித்து விட்டோம், அடுத்த பட்டணம் ஆய் என்ற பெயரில் இருக்கிறது, போய் பார்த்து விட்டு வாருங்கள். இவர்கள் போய் பார்த்து விட்டு வந்து யோசுவாவுக்கு சொல்லுகிறார்கள், ஐயா நாம் அனைவரும் போக தேவையே இல்லை. அவ்வளவு பெரிய எரிகோவையே 7 நாட்களில் பிடித்து விட்டோம். அது எரிகோவின் 1/3 பங்கு. மதிலும் கிடையாது. ஒரு 2000 அல்லது 3000 பேர் போய் பிடித்துக் கொண்டு வருகிறோம், நீங்களும் வர தேவையில்லை. யோசுவா சொன்னார், சரி போங்கள் என்று. அந்த 2000 சொச்சம் பேர் போகிறார்கள். லெஃப்ட் ரைட் ரைட். இப்போ ஆய் பட்டணத்துக்கு போய் இவர்கள் அடிக்க போனால் ஆய் பட்டணத்தார் இவர்களை நாயை அடித்து விரட்டுவது போல அடிக்கிறார்கள். 2000 சொச்சம் பேர் துண்டை காணாம், துணியை காணாம் என்று ஓடி வருகிறார்கள். அதிலே 36 இஸ்ரவேலர்கள் செத்தே போனார்கள். தெரியுமா? பாவம். அவர்கள் ஏன் செத்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. இவர்கள் உயிர் தப்பினவர்கள் யோசுவாவின் இடத்திலே வருகிறார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள், நான் வாசிக்காமல் கதையை சொல்லுகிறேன். கதை அல்ல, சம்பவம். அப்போ யோசுவா பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வரும் வரை அவர்கள் வருகிற விதம் வித்தியாசமா இருக்கிறது. பொதுவாய் வெற்றி சிறந்தவர்கள் எப்படி வருவார்கள்? ஆனா இப்ப எப்படி வராங்க? யோசுவா கேக்குறாரு, என்ன நடந்துச்சு? ஆய பிடிக்க போனா எங்களுக்கு எங்களுக்கு எல்லா இடத்துலயும் பற்றிச்சு, 36 பேரை போட்டுட்டாங்க. யோசுவாவும் தலைவர்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக கூப்புற விழுந்து உடைகளை கிழித்து கொண்டு ஒப்பாரி வைத்தார். அப்போ ஆண்டவரிடத்துல கேட்கிறார் யோசுவா, ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு தோல்வி? இது ஒரு தோல்வி மாத்திரமல்ல, அவமானம், வெட்கக்கேடு, கேவலம். ஐயோ, மக்கள் எல்லாம் எங்களை பற்றி இனி என்ன சொல்ல போகிறார்கள்? அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி நடந்தது என்று. எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வாசித்து பார்ப்போம். பாருங்கள், 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். ஹலோ கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரர் என்றால் யார்? முழு இஸ்ரவேலர்களும். இப்போ எப்படி ஆண்டவர் இந்த இடத்துல எழுதுகிறார்? இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். இனிதான் நீங்கள் கவனமாய் செவி கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள் என்றால் இஸ்ரவேல் புத்திரர்கள் சாபம், அப்படித்தானே? இஸ்ரவேல் புத்திரர்கள் துரோகம் செய்து விட்டார்கள், சரிதானே? அப்போ இஸ்ரவேல் புத்திரர் என்றால் யார்? யோசுவாவும் தான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோசுவாவே, நீ சாபத்தீடானதிலே துரோகம் செய்து விட்டார். மற்ற எல்லாருக்கும் சொல்லுகிறார் ஆண்டவர், நீ 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 எல்லாருமே துரோகிகள். யாருக்குமே ஒன்றுமே புரியவில்லை. ஏன் ஆண்டவர் எங்களை எல்லாம் துரோகிகள் என்கிறார்? வாசியுங்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன்
சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். கவனிங்க, எத்தனை பேர் சாபத்தீடானதுல இருந்து எடுத்திருக்கிறான்? சொல்லுங்க, எத்தனை பேர்? ஒருவன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள் கடைசியிலே. ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யார் மேல் ஆண்டவருக்கு கோபம் வருகிறது? எல்லா இஸ்ரவேலர்கள் மேலும் கோபம் வந்து விட்டது. இஸ்ரவேலின் தேவன் உங்கள் தேவனா? ஆமான்னா ஆம்னு சொல்லுங்க. இஸ்ரவேலின் தேவனுக்கு முழு இஸ்ரவேலர்கள் மேலும் கோபம் வந்து விட்டது. யோசுவாவின் மேல் கோபம் வந்து விட்டது. யோசுவாவின் மனைவியின் மேல் கோபம், காலேப் மேல் கோபம், யோசுவா காலேப் என்பவர்களுடைய புத்திரர்கள் மேல் கோபம், முழு இஸ்ரவேலர்கள் மேலும் கோபம். ஆனால் யோசுவாவுக்கும் ஒன்றும் தெரியாது, காலேபுக்கும் ஒன்றும் தெரியாது, ஜனங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த செத்து போன 36 பேர் ஏன் செத்து போனார்கள் என்று செத்து போனவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் தெரியாது. தெரிந்தது யாருக்கு? ஒரு ஆளுக்கும், அவன் குடும்பத்தார். இப்ப விளங்குதா? இதுதான் இஸ்ரவேலின் தேவன். நீங்கள் சில பேர் செய்வது உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாது, உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்கள் கணவனுக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்கள் பாஸ்டருக்கு தெரியாது, உங்கள் சபை விசுவாசிகளுக்கு தெரியாது. ஆனால் அத்தனை பேர் மேலும் தேவனுடைய கோபம் மூழ்கிறது. விளங்குதா? சில அம்மா அப்பா மாதிரி இருக்கிறீர்கள், உங்கள் மேல் தேவன் கோபமாய் இருக்கிறார். ஏன் என்று உங்களுக்கு தெரியாது. காரணம், உங்கள் மகன் ரூமில இருந்து கம்ப்யூட்டர்ல செய்கிற ரகசிய பாவம். காரணம், உங்கள் மகள் மொபைல் போனை வைத்துக் கொண்டு ரகசியமாய் செய்கிற பாவம். சிஸ்டர், உங்கள் மேல் தேவன் கோபமாய் இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் புருஷன் செய்கிற பாவம். புருஷர் மேல் ஆண்டவர் கோபமாய் இருக்கிறார், மனைவி செய்கிற பாவம். அல்ல, பிள்ளைகள் அநியாயம் தேவனிடத்திலே அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த அப்பன் ரகசியமாய் வேலை செய்யும் இடத்திலே செய்கிற கூத்து, அம்மா ரகசியமாய் செய்கிற கூத்து. விளங்குதா எவ்வளவு பயங்கரம் ரகசிய பாவம் என்பது? கடைசியில் நீங்கள் பார்த்தால் 5வது வசனத்தை பாருங்கள். ஆகியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பாத்தீங்களா? அப்படியே நீங்கள் கீழே போனால் கடைசியிலே ஆகான் செய்த தவறு வெளியே வருகிறது. 19வது வசனம். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒழிக்காதே என்றான். 20வது வசனம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னென்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, அதன் அடியில் இருக்கிறது என்றான். அவன் செய்த 2 பாவங்கள் என்ன தெரியுமா? ஒரு பாபிலோனிய கம்பளத்தை தனக்கென எடுத்துக்கொண்டான். யோசுவா என்ன சொன்னார் 6ஆம் அதிகாரத்திலே? எல்லா பொருட்களும் சாபத்தீடானவைகள் சொன்னாரா இல்லையா? அப்போ அவன் செய்த முதலாவது தவறு சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டது. 2வது தவறு கர்த்தருடைய பண்டகசாலைக்கு, கர்த்தருடைய பொக்கிஷத்துக்கு போக வேண்டிய வெள்ளியையும் பொன்னையும் களவெடுத்தது. இன்றைக்கு சில சபைகளிலே பேர் துணிந்து காணிக்கைகளை களவெடுக்கிறார்கள். அந்த பணம் உங்கள் கையிலே இருக்கும் வரைதான் அது உங்கள் பணம். அதை காணிக்கையிலே போட்ட பிறகு அது தேவனுடைய பணம். அந்த தேவனுடைய பணத்தை கையாடல் செய்கிறவன் பாஸ்டரா இருந்தாலும் சரி, பாஸ்டர் மனைவியா இருந்தாலும் சரி, பாஸ்டர் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, காணிக்கையை எண்ணுகிறவர்களா இருந்தாலும் சரி, அல்லது கையை போட்டு எடுக்கிற ஒரு சாதாரண விசுவாசியா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பொக்கிஷத்திலே கை வைக்கிறார்கள். ஆண்டவருக்கு அது பிடிக்காது. ஆகான் அதைத்தான் செய்தான். ஆகான் அதை கொண்டு வந்து தன் கூடாரத்தின் நடுவிலே புதைக்கும் பொழுது அவன் குடும்பத்துக்கும் அது தெரியுமா இல்லையா? எனக்கு தெரியாது மிஸ்ஸஸ் ஆகான் பிரச்சனை இழுத்தாரா இல்லையா என்று. ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஐயோ ஏன் இப்படி செஞ்சீங்க, இது எங்களுக்கு சரியில்லை, ஏய் சும்மா இரு, நான் புருஷன், நான் தலை, வாய மூடு. அல்லது சபீரா மாதிரி வாங்க 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 நாங்க எடுத்துக்கிறோம், யாருக்கும் தெரியாது, இப்படியும் இருக்கலாம். அல்லது மனைவிக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். ஆகான் கூடாரத்துக்கு வந்து ஏண்டி இந்த கோகிலா உன்னை வரவான் இல்ல வரேன், அப்படியா? அது கோகிலாவை பார்க்க போன நேரத்தில் இவன் தோண்டி புதைச்சும் நமக்கு தெரியாது. ஆனால் என்ன நடந்தது பாருங்கள். 24வது வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாளத்தையும் அவன் குமாரரையும் குமாரத்திகளையும்
அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பாவம்பா, அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். ஆடு மாடும் போகுது, ஏன் போறோம்னு தெரியாம அது பாட்டுக்கு போகுது. அங்கே என்ன நடந்தது? அங்கே 25வது வசனம், அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்கம் பண்ணினது என்ன என்று இன்று கர்த்தர் உன்னை கலங்கம் பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடினார்கள். ஆகான், மிஸ்ஸஸ் ஆகான், மகன்மார், மகள்மார், ஆடு மாடு, அவனுடைய ஆடு மாடு ஒட்டகம், இதுகள் எல்லாத்துக்கும் கல் எறிந்து அவ்வளவையும் கொன்று போட்டு எரித்து போட்டார்கள். விளங்குதா உங்களுக்கு? இப்போ ஒரு விஷயம், 26வது வசனம் கடைசி லைனை வாசிங்க, நடுவ வாசிங்க. இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். தேவனுக்கு எப்பொழுது அந்த கோபம் போனது? ஆகானையும் அவன் குடும்பத்தையும் கொலை செய்த பிறகு. இப்போ நீங்கள் சொன்னால், ஓ அது பழைய ஏற்பாடு என்று. அனனியா சப்பீராள் புதிய ஏற்பாடு. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம், புது விசுவாசி. ஆகவே தயவு செய்து இதை கவனமாய் கேளுங்கள். ரகசிய பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களே, பொய்யாயிருக்கலாம், ஏமாற்றாயிருக்கலாம், களவாயிருக்கலாம், விபச்சாரமாயிருக்கலாம், இல்லாவிட்டால் இணைய வழி அசுத்தங்களாயிருக்கலாம், பான் சைட்ஸா இருக்கலாம். நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் செய்வது என் மனைவிக்கே தெரியாது, என் புருஷனுக்கே தெரியாது, ஆனால் உங்கள் குடும்பமே அதனால் பாதிக்கப்படுகிறது. அந்த மாதிரியான பாதிப்புகளால் சில பேருடைய வாழ்க்கைகளிலே எப்போ பார்த்தாலும் வியாதி வியாதி வியாதி. அது இயற்கையாய் வரட்டும், காலநிலை மாறும் பொழுது வியாதி வரும். நாம் சாப்பிடுகிற உணவை பார்த்தால் நமக்கெல்லாம் சீனி வியாதி, இரத்த உயர் அழுத்தம் வராவிட்டால் அது புதுமை. மன அழுத்தம் வரட்டும். ஆனால் உங்களில் சிலருடைய குடும்பங்களிலே தீராத வியாதி, தீராத பொருளாதார பிரச்சனை, நல்ல வேலை, வியாபாரம், நல்ல வருமானம், பணம் தங்க மாட்டேன் என்று யோசித்து பாருங்கள். இப்படிப்பட்டவர்களை ஏமாற்றத்தான் இன்றைக்கு கள்ள உபதேசகர்களை பிசாசு எழுப்பி இருக்கிறான். விளங்குதா உங்களுக்கு? தேவன் இங்கு வைத்து சுகம் கொடுக்க வல்லவர், உங்கள் வீட்டிலே வைத்து சுகம் கொடுக்க வல்லவர். ஆனால் தீராத வியாதியாயிருக்கும் போது அந்த ஆகான் செய்த களவு மாட்டிக்கொள்ள கூடாது என்று சுகம் கொடுக்கிற கூட்டத்துக்கு பிசாசு உங்களை கூட்டிக் கொண்டு போனால் சுகம் வரும். அந்த சுகத்தை கொடுப்பவன் பிசாசு. சுவின் நாமத்திலே தான், அல்லேலூயா என்ற பெயரில் தான் இந்த வேதத்தை வைத்து விட்டான். ஆனால் ஏன் பிசாசு அந்த சுகத்தை கொடுக்கிறான் தெரியுமா? அப்போ கூடாரத்தின் நடுவிலே புதைத்து வைத்திருக்கிற அந்த பாவம் நமக்கு பாவமாய் தெரியாது. மக்கள் அப்பாவிகள் என்ன நினைக்கிறார்கள்? போன சர்ச் சரியில்லை, இப்பொழுது சரியான சர்ச்சுக்கு போனேன், எனக்கு ஆசீர்வாதம் வருகிறது. விளங்குதா உங்களுக்கு? மாற வேண்டாம். ஏதோ பிரயோக ரீதியாய் நான் சில ஆலோசனைகளை கொடுக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டின் தலையாய் இருந்தால், உங்களுக்கு தான் உங்கள் வீட்டின் அதிகாரம், உங்கள் வீட்டுக்கு வந்து போகிற விருந்தாளிகள் அல்லது உங்கள் வீட்டின் ஏனைய அங்கத்தவர்கள் தப்பு செய்ய நீங்கள் இடம் அளிக்க முடியாது. உதாரணம் சொல்லுகிறேன். பின்னாலே என்னுடைய வீடு இருக்கிறது, நான் என்னுடைய வீட்டின் ஒரு அறையை நான் ஒருவருக்கு வாடகைக்கு கொடுக்கிறேன். அவர் விக்கிரகங்களை கொண்டு வருகிறார், நான் அதை அனுமதிக்க முடியாது. ஏன்? நான் வாழுகிற வீட்டுக்குள் விக்கிரகம் வர முடியாது. யாருக்கு வாடகை கொடுக்க வேண்டும்? நீ வா, மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எனக்கு பரவாயில்லை, விக்கிரகம் கொண்டு வர முடியாது, நீ சிகரெட் குடிக்க முடியாது, இந்த இடத்திலே அசுத்தங்கள் செய்ய முடியாது. என் வீட்டிலே ஒரு அறையாய் இருந்தார். கலகாவிலே ஒரு வீடு இருக்கிறது என்று வைத்து, நான் அங்கு வாழவில்லை, அதை நான் யாருக்கோ வாடகைக்கு கொடுக்கிறேன். அவன் அதற்குள்ளே விக்கிரகம் கொண்டு வந்தாலோ சாராயம் கொண்டு வந்தாலோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. விளங்குதா? விளங்குதா உங்களுக்கு? நீங்கள் வாழுகிற உங்கள் வீட்டுக்குள்ளே அசுத்தங்கள் கொண்டு வர விட முடியாது. என் வீட்டிலே மேலே ஒரு அறையிலே என் அம்மாவை நான் வந்து உட்கார வைக்கிறேன். என் அம்மா விக்கிரகங்களை கொண்டு வருகிறார். நான் சொல்ல வேண்டும், அம்மா அம்மா நீங்க எனக்கு அம்மா, நான் உங்களை நேசிக்கிறேன், உங்களை சாகும் வரை நான் வைத்து பார்ப்பேன், ஆனா நீங்கள் உங்கள் விக்கிரகங்களை என் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அப்ப அம்மா கொஞ்சம் கத்தும், இதுக்காக வராங்க, நான் 10 மாசம் உன்னைய பெத்தேன், உனக்காக நான் ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தேனே, உனக்காக நான் தெரு தெருவா அலைஞ்சு நல்ல ஸ்கூல்ல போட்டேனே, படுபாவி நீ மதம் மாறி இன்னைக்கு சாமிய கும்பிட விடுற இல்லையேடா. அம்மா அம்மா எல்லாம் சரி, ஆனால் என் வீட்டுக்குள்ளே இப்ப நான் தான் இந்த வீட்டுல தலைவர், முடியாது. sorry.com இது என் ரட்சிக்கப்படாத அம்மா வீட்டிலே நான் வாழுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அப்போ அந்த
வீட்டிலே இருக்கிற விக்கிரகத்தை கலற்ற சொல்ற எனக்கு உரிமை இல்லை. வழங்குதா உங்களுக்கு? තේරෙනවද බලට? அப்ப என் அறையை மாத்திரம் நான் சுத்தமாய் வைத்துக் கொள்வேன். ஆண்டவரே, என் பெற்றார் ரட்சிக்கப்படவில்லை, அதனால எனக்கு இதுல உரிமை இல்லை. ඒ නිසා ஆனா இந்த ரூம் எனக்கு கொடுத்த ரூம், තියෙනවා. இதை பரிசுத்தமாய் வைத்திருப்பேன். ஓகே, ம- இப்ப விளங்குதா உங்களுக்கு? දැන් அது போல உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டுக்குள்ள இருந்து இன்டர்நெட்ல பான் சைட் பாக்குது, www.punuharappa.com. முடியாது. மவனே, நீ ஆகான் வேலை செஞ்சு நான் அடி வாங்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද බල? அப்ப அவன் சொன்னானா, நான் 18 வயசு இல்லனா நான் 30 வயசு. அப்ப தம்பி, நீ ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு போயிட்டு என்னத்த வேணாலும் பண்ணு. என் வீடு இது. புரியுதா உங்களுக்கு? உங்க பிள்ளைகளுடைய போனை நீங்க செக் பண்ணணும். விளங்குதா உங்களுக்கு? තේරෙනවද බල? அந்த பிள்ளை அதுக்கு தெரியாம அது ஆகான் மாதிரி வேலை செய்யும். நீங்கள் செக் பண்ண வேண்டும். உங்கள் பிள்ளை உங்களுக்கு சொல்லும், ඔබේ அது நாகரிகம் இல்லை. එන්න ඉවங்களுக்கு පුල්ලෙකල් தெரியாது. விளங்குதா? பிள்ளைகள் எல்லாம் நினைக்க எங்களுக்கு தெரியும். ළමයි හිතන් ඉන්නවා අපිට දන්නවා කියලා. என்னத்த தெரியும்? උන්ට මොනවද දන්නේ? விளங்குதா? நீங்க கவனம். உங்க பிள்ளைனுடைய கூத்துனால முழு குடும்பமும் அடி வாங்கி தொலை. மிஷா நினைக்குது அது 19 வயசு எரும மாடுன்னு. 19 years old. நான் என்ன பாக்குறது, ஆஃப்டர் ஆல் நீ 19 தாண்டி. என் வீட்டுல நான் வாங்கி கொடுத்த போனை வச்சுக்கிட்டு நீ கூத்தாடினா நானும் தான் அடி வாங்கணும். விளங்குதா உங்களுக்கு? போர்டிங் வைப்பாங்க சில பேர். அந்த போர்டர்ஸ் வந்து விக்கிரகங்களை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. இங்க நம்ம நினைக்கிறோம் நமக்கு கொஞ்சம் வருமானம் வருதுன்னு. அந்த வருமானம் இல்லாத காலத்தை விட இப்பொழுது பணம் கிழிந்து கொண்டு போகிறது. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்று? உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அது உங்களையும் பாதிக்கும், குடும்பத்தையும் பாதிக்கும், முழு சபையையும் பாதிக்கும். சில பேர் இருக்கிறீர்கள் திமிர் பிடித்தவர்கள். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் தெரியுமா? என் மனைவியும் என் பிள்ளைகளும் பரலோகம் போகட்டும், நான் நரகத்துக்கு போனா பரவாயில்ல. என் புருஷனும் பிள்ளைகளும் பரலோகம் போட்டும், நான் நரகம் போனால் பரவாயில்லை. அடே அடியே, நீ நரகத்துக்கு போனா எனக்கு பிரச்சனையே இல்லை. அந்த அப்பாவிகளையும் சேர்த்து தான் நீ அனுப்புகிறாய். ஆகானின் நிமித்தம் முழு குடும்பமும் பாதிக்கப்படும். செய்தி மூலமாய் உங்களுக்கு ஒரு பயம் வர வேண்டும். ரகசிய பாவங்களிலே ஈடுபடுகிறவர்கள் பயப்பட வேண்டும். பழைய ஏற்பாடு என்று தள்ளிவிட வேண்டாம். நான் பரிசுத்தமாய் இருந்தால் என் குடும்பமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நான் நன்றாய் இருந்தால் என் குடும்பமும் ஆசீர்வாதமாய். விசேஷமாக கணவன்மார் கவனம். ஏனென்றால் உங்களை ஆண்டவர் தலையாய் வைத்திருக்கிறார். அப்பாமார் கவனம். குடும்பத்திலே உங்களுக்கு ஒரு பதவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மனைவிமார், அம்மாமார் கவனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உங்கள் கணவனுக்கு தெரியாமல் நீங்கள் பண்ணுகிற கூத்து உங்கள் வீட்டிலே தேவையில்லாத சாபத்தை கொண்டு வரும். நாளின் இந்த எச்சரிப்பு உங்களுக்கு மிகவும் காரசாரமாய் பட வேண்டும். விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் கவனம். உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் நேசிக்கிறதா இருந்தால் உங்கள் ரகசிய பாவங்களை விட்டுவிட வேண்டும். நீங்கள் தப்பி 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 வாழலாம் என்று நினைக்காதீர்கள். அதனுடைய பிரதிபலன் உங்கள் முழு குடும்பத்தையும் பாதிக்கும். சில பிள்ளைகள் சில ரகசிய பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றபடியினால் பாவம் உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் எல்லாம் தண்ணீரிலே கரைந்து போய் கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேன் என்கிறது. நான் பண்ணுகிற கூத்து தான் இதற்கு காரணம் என்று விளங்குகிறதா? நான் நினைக்கிறேன் தெளிவாய் ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டின் தேவன் நம்முடைய தேவன், ஆகானின் தேவன், அனனியா சப்பீராளின் தேவன், அங்கு யோசுவாவின் தேவன், இங்கு பேதுருவின் தேவன். ஆகவே ஆகான் கதையை தயவு செய்து இது அன்று நடந்தது, இப்பொழுது ஆண்டவர் அப்படி இல்லை என்று நினைத்து தள்ளி விடாதீர்கள். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன். ஆகான் என்பவனுடைய பெயர் என்னவென்றே எங்களுக்கு தெரியாது. அவனுடைய அப்பா, அப்பாவின் அப்பா, அப்பாவின் அப்பா பெயரெல்லாம் வருகிறது. ஆகான் என்பது பெயர் அல்ல. ஆகான் என்றால் குழப்பவாதி என்று அர்த்தம். விளங்குதா? அவனுடைய உண்மையான பெயர் சுரேஷோ தெரியாது. விளங்குதா? ஆகவே நாம் ஆகானாய் இருக்கக்கூடாது, குழப்புகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. பாஸ்டர்மாரும் அவ்வளவுதான். பாஸ்டர்மாரும் சில நேரம் பயங்கர கேம். பிரசங்கம் பண்ணும் போது பரிசுத்தம் ஒழுகும் காதுல, மூக்குல, வாயில. போன்ல பைபிளை வச்சு வாசிக்கிறது. அப்புறம் யாரும் இல்லாத போது போயிட்டு இன்காக்னிட்டோவுக்கு போயிட்டு www நிர்வாண கிளவிகள்.com, அந்த ரசல் பீட்டர்ஸ் சொல்ற மாதிரி honeyGranny.com. பாஸ்டர்ஸ் கவனம். பாஸ்டர்மாரின் மனைவிமார் கவனம். பாஸ்டர்மாரின் பிள்ளைகள் கவனம். நானும் கவனம். மமத் பிரவேசமே, நீயும் கவனம். பக்கத்துல சொல்லுங்க, ஏய் கவனம் சொல்லுங்க. ළඟින් ஏய் சொல்லி பிரவேசமே, ஏய் ஏய் எழும்பி இருப்போம். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் கர்த்தர் என்னோடு பேசினார் என்று?